ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நாம் எல்லாரும் கண்டறியக்கூடிய இந்த வசனத்துக்கு நேராக கைகளை வைத்து, அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு ஏற்ற ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு தாரும். எந்தவித தடையும் இல்லாமல் இந்த ஆவிக்குரிய மன்னாவை நான் பெற்றுக்கொண்டே செல்ல கர்த்தனை உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2015 ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டு. It's going to be a year of hope. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையின் ஆண்டு. இந்த 2015 நம்பிக்கையின் ஆண்டு. இந்த வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பொருளும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உங்களுக்கு உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்பும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆண்டு புது ஆண்டுக்குள்ள நுழைகிற பொழுது இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அந்த கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் இந்த ஆண்டு நம்பிக்கை ஆண்டாய் நமக்கு இருக்கும். இந்த உலகம் முழுவதும் நம்பிக்கையிலே சுழன்று கொண்டிருக்கும். நீங்க தொழிலாளி முதலாளி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாளி தொழிலாளி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினாலையும் தொழிலாளி முதலாளி மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலும் நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானையின் பலன் அதனுடைய தும்பிக்கையில, மனுஷனுடைய பலன் நம்மளுடைய நம்பிக்கையில என்று சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையின் அஸ்திபாரத்தில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயமும் நீங்களும் நானும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு தோசை ஆர்டர் பண்றோம். அந்த தோசை உங்களுக்கு வருகிறது, அதை நம்ம சாப்பிடுறோம். அந்த தோசையை சுட்டது யாருன்னு சொல்ல உங்களுக்கு தெரியாது. அந்த தோசை சர்வ் பண்றவர் உங்க சொந்தக்காரர் தான் தெரியாது. ஆனாலும் நம்பி சாப்பிடுறோம். இல்ல, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதி கொண்டு மருத்துவர்கிட்ட போறீங்க, காய்ச்சலுக்கு ஒரு ஸ்லிப்ல எழுதி கொடுக்குறாரு. நீங்க நம்பி அவர் சொல்ற மெடிசின்ஸ் நீங்க சாப்பிடுறோம், நீங்களும் நானும் சாப்பிடுறோம். ஒரு நம்பிக்கை, அது ஒரு டவுட் இல்ல, நம்பிக்கை. கணவன் மனைவி மீது இருக்கிற நம்பிக்கை, மனைவி கணவன் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இல்லற வாழ்க்கை இதிலே அமைந்து கொண்டிருக்கிறது. விமானம், ரயில்ல நீங்க பயணம் பண்றீங்க, எல்லாருமே நல்ல நிறைய காரியங்கள், நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கிறது. நான் ஜெயித்து கொண்டு என் இடத்துல ஆட்டப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ விமான விபத்துகள், கடல் விபத்துகள் வந்தாலும் அது நம்ம எழுதாது. கர்த்தருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விமானம், ரயில்ல போறோம், என்ன ஒரு நம்பிக்கை? நாம் போறக்கூடிய இலக்குக்கு அது பத்திரமா நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நாம் ஏறும். ஆமா, இந்த உலகம் ஒரு நம்பிக்கையை அஸ்திபாரமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நம்பிக்கை, இந்த உலகம் வைக்கக்கூடிய இவ்வகையான நம்பிக்கையில ஒரு அநித்தியம் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு நித்தியம் அல்ல, அழித்து போகக்கூடிய நம்பிக்கையாக காணப்படுகிறது. விமான விபத்து நடக்கவே நடக்காது, நம்ம நம்பிதான் ஏறுறோம், ஆனா விமான விபத்து நடக்கிறது. ரயில் விபத்து நம்ம நம்பிதான் ஏறுறோம், ஆனா ரயில் விபத்து நடக்கிறது. மருத்துவர்கள் அந்த ஸ்லிப் எழுதிதான் கொடுக்குறாங்க, ஆனா போலி மருத்துவர்கள் இருக்கதான் செய்கிறார். போலி மருந்துகள் இருக்கதான் செய்கிறது. மருந்துகள் தவறாய் உபயோகிக்கப்படுவதான் செய்கிறது. கணவன் மனைவிக்குள்ள, எல்லா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு பெருகி அவருடைய இல்லற வாழ்க்கை நன்றாக அமைந்து விடுகிறது. நம்பிக்கை, அவநம்பிக்கையின் காரணமாக அவர்களுக்குள்ள இல்லத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கிறது. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகப்படாத நம்பிக்கைகள் எல்லாம் அநித்தியமானவை. இவெல்லாம் மறைந்து போயிடும், அழிந்து போயிடும். ஆனால் இன்றைக்கு இந்த 2015 ஆண்டு கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இவகையெல்லாம் அழிந்து போகிற நம்பிக்கையினால, நித்தியமான ஒரு நம்பிக்கையினால நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அந்த நித்தியமான நம்பிக்கை? அது யாரிடத்திலிருந்து வருகிறது? என் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கப்பட்ட அந்த இடத்துல வேத பகுதியில
நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினால உனக்கு நம்பிக்கையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்ப நம்பிக்கையின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுனால அந்த நிச்சயமான நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும். சரி, இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்றால், இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால், நாம் என்னென்ன காரியத்தில் ஈடுபட வேண்டும், அதை எவ்வாறு கிரியை செய்யும், நாம் என்னென்ன அந்த நம்பிக்கை நம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் பெருக வேண்டும் என்றால், அது கிரியை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு சில அடிப்படை சத்தியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து யாராவது வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 2015ஆம் ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாகிய இந்த 2015ல அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில பெருக வேண்டும் என்றால், இந்த வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கை எவ்வாறு உங்கள் வாழ்க்கையில பெருக தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல தான் இந்த நம்பிக்கையின் ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை. யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், அவனை சிறையில போட்டு விடுறாங்க. அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், பானபாத்திரக்காரனே, நீ மறுபடியும் பார்வோனுடைய சன்னிதானத்துல மேலே நீ அமர்கிற பொழுது என்னை நினைத்துக் கொள். நீ என்னுடைய சிறை இருப்பை மாற்ற நீ பார்வோனிடத்துல பேசு, பரிந்து பேசு எனக்காக என்று மனுஷனை நம்பி அவன் பேசுறான். என் வேலை சொல்லுறது கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார். காரிய சித்தியாய் அவன் இருந்தான். என்னென்ன காரியம் செய்கிறானோ எல்லா காரியத்திலும் தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஏனென்றால் யோசிப்போடு கர்த்தர் இருந்தாராம், சிறையிலும் இருந்தாராம். வேத தரிசனங்களை எல்லாம் அவன் வியாக்கியானங்களை எல்லாம் அவன் கற்று தேறினவனாக கூட சிறையில் இருந்தான். ஆனாலும் கூட அவ்வாறு தேவனால மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட, தேவனுடைய மகிமையினால சூழப்பட்ட கர்த்தருடைய வியாக்கியானங்களை அவன் தெரிந்து கொண்ட அந்த தேவதாசன் ஒரு மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார். இதுதான் மனிதர் மீது வைக்கிற நம்பிக்கைக்கும் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு வித்தியாசம். சங்கீதம் 118 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லது. அல்லேலூயா. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், மகனே, உன் வழியை கர்த்தரிடத்தில் நீ ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 2015ல நீ கர்த்தரை நம்பி இருக்கிற பொழுது உன்னுடைய காரியம் என்னென்னவா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நம்பிக்கையின் ஆண்டுல அந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால் இரண்டாவது ஒரு காரியம் என் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 130 5வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த 2015ஆம் ஆண்டு நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையை உன் வாழ்க்கையில பெருக பண்ண வேண்டும் என்றால், நீ இரண்டாவது செய்யக்கூடிய, நீங்களும் நான் இரண்டாவது செய்யக்கூடிய காரியம் அவருடைய வார்த்தையின் மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போனாலும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அவன் எழுதுகிறவர்கள் சொல்றான் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. யாராவது எடுத்து ஒரு பீக்க வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் உருக்கி உடவிடப்பட்டு வெள்ளி கொப்பான சொற்களாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நீ வாழாமல் தலையாவாய் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியர். நிச்சயமா அதுக்கு எதிரான எந்த வார்த்தையுமே கிடையாது. நிச்சயமா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு நம்பிக்கையின் ஆண்டா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாங்க. நிச்சயமா நம்பிக்கையின் ஆண்டு தான். அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் நம்பி இந்த 2015ஆம் ஆண்டு எடுத்து அடி எடுத்து வச்சிருக்காங்க? ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பி எடுத்து வைத்தீங்க என்றால், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால்
வைத்திருக்கிறார். 33வது சங்கீதம் 9வது வசனம் இவனமாய் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கட்டும் வார்த்தை அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட எரிகிற அலைகள் நிற்கும். ஆமென். அவர் காற்றை பார்த்து அதட்டினார், காற்று அமைதலாயிற்று. ஆமென். முடவனை எழுந்து நட என்று சொன்னார், அவன் முடவன் எழுந்து நடந்தான். லாசருவே எழுந்து வா என்று சொன்னார், மரித்த லாசரு வெளியே வந்தான். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த 2015ஆம் ஆண்டுல இந்த வேத வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். வேத வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு காலை எழுந்தது முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை. நான் சொல்லியிருக்கிறேன், சீசர்கள் அவரிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பொழுது அவர் சொன்னார், அனுதினமும் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவருடைய வார்த்தை என்ற அந்த மன்னாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே சொல்ல மாட்டீங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்கிற பொழுது இந்த நம்பிக்கையின் ஆண்டு உங்களுக்கு ஜெயமா இருக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க யாராவது. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில பெறணும்னா நான் முதலாவது சொன்னேன், ஜீவனுள்ள தேவன் மீது நீங்க நம்பிக்கை வைக்கணும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆமென். மூன்றாவது அவருடைய கிருபையை நீங்க நம்பிடணும். ஆமென். கர்த்தருடைய கிருபை வேதம் சொல்கிறது சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த 2015 நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இந்த 2015ல கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. அவ கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவன் எழுதுகிறார், தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவானது முதல் என்னை பெயர் சொல்லி அழைத்த கிருபை என்று அவருடைய கிருபையை குறித்து பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க தாயின் வயிற்றில் உருவான பொழுது அவருடைய கிருபை உன்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். அந்த கிருபையை நீ நம்பி இருந்தாய் என்றால் இந்த 2015ஆம் ஆண்டு ஒரு ஜெயமுள்ள ஆண்டாக உனக்கு இருக்கும். ஆமென். என்ன காரியத்தை நம்பி இந்த 2015 நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அந்த காரியத்தை ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 90:14 யாராவது வாசிங்க. சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது மோசே எழுதின ஜெபம். இது சங்கீதக்காரன் எழுதினது, இது மோசே எழுதின ஜெபம். அவன் சொல்றா, காலை தோறும் உம்முடைய கிருபையினால எங்களை புதிதாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2015ல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல நீ போய் அமர்கிற பொழுது கர்த்தர் புதிதான கிருபையினால் உன்னை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புதிய கிருபையினால கர்த்தர் இடை கட்டுவார். அந்த கிருபையை நீ நம்பி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நீ எவ்வளவு பாவத்துல வாழ்ந்திருந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு துரோகத்துல வாழ்ந்திருந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை உண்மையில ஊற்றப்படுகிற பொழுது நியாயப்பிரமாணம் கீழே வைக்கப்படும், கிருபை என்ற கிருபாசனம் மேலே வைத்து கர்த்தர் கேருபீன் சேராபீன்களால் உன்னை பாதுகாப்பாய் அவர் வழிநடத்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நீ பாவத்தில் விடாதபடி, துரோகத்தில் விடாதபடி அவர் கிருபை பாதுகாப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து 4வது ஒரு காரியம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 5:20 2வது வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கும் சாட்சியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலைகொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே தேவ மகிமை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை. நம்ம எல்லாம் சொன்ன ஜீவனுள்ள தேவன் மீது ஒரு நம்பிக்கை. இரண்டாவது ஒரு காரியம் சொன்ன அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை. மூன்றாவது ஒரு காரியம் சொன்ன அவருடைய கிருபை மீது ஒரு நம்பிக்கை. நான்காவது ஒரு காரியம் தேவனுடைய மகிமை மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எப்படி வருமோ தேவ மகிமை உங்களுக்குள்ள இந்த 2015ல காணப்படும். ஆமென். நீங்க பாருங்க, நீங்க மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், லாசரு இறந்து இருக்கிறார். மார்த்தாள் யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே நீ விசுவாசித்தால்
மகிமையை காண்பான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்த்து சொல்றேன், தேவனுடைய நாமத்தை நீ விசுவசித்து அவரை மட்டும் நம்பி இந்த 2015 நீ அடியெடுத்து வைப்பாய் என்றால் நிச்சயமா நான் சொல்ற தீர்க்க தரிசனமா தேவனுடைய மகிமையை நீ இந்த வருஷத்துல காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவனுடைய மகிமை இந்த வருஷத்துல நீ பாருங்க. ஆமென். தேவனுடைய மகிமையை நீ பாருங்க. அன்னைக்கு மரித்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பின பொழுது மார்த்தால மட்டுமல்ல, மார்த்தால சுத்தி இருந்த எல்லாரும் பார்த்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ மகிமையை பார்க்கிறது இந்த உலகம் பார்த்து சாட்சி சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த 2015 நீ பார்ப்பாய். இந்த இதெல்லாம் தேவன் மீதும் அவருடைய வார்த்தை மீதும் அந்த அந்த கிருபை மீதும் அவருடைய மகிமை மீது நான் வைக்கக்கூடிய நம்பிக்கையினால எனக்கு இந்த 2015 ஆண்டு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? ஒரு கேள்வி இருக்குல்ல. முதலாவது அந்த ரோமர் 15:13 சொல்லுகிறது, விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் உனக்கு உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த 2015 ஆண்டு உனக்கு சந்தோஷமும் சமாதானமா இருக்கும்? கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்றீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, என் வேதம் சொல்லுகிறது ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, எல்லா விதமான சந்தோஷம், எல்லா விதமான சமாதானம் உன் வாழ்க்கையில இதுவரை ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த 2014 டிசம்பர் 31 மிட்நைட் வரைக்கும் நீ பார்த்திராத ஒரு சந்தோஷத்தை 2015 நீ பார்ப்ப. 2015 நீ சந்தோஷமும் சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த 2015 சந்தோஷம் சமாதானம் நிறைந்த ஆண்டு உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. May God fill you with all joy and peace. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிங்க. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஏசியா 57:13 யாராவது வாசிங்க. ஏசியா 57:13 யாராவது வாசிங்க. நீ கூப்பிடும்போது உன் கண்களை உன்னை தப்புவிக்கற்று காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போ. என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் கன்னியாட்சிக்காரனாய் இருப்பான். ஆமென். இரண்டாவது நான் முதல்ல சொன்னேன், தேவனை நம்பி இருந்தா உங்களுக்கு சந்தோஷ சமாதானம் இருக்கும் இந்த 2015. இரண்டாவது இந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து போறீங்க. உங்க வீடு, நீங்க இருக்கிற வீட்டை விட மாறி வேற ஒரு இடத்துக்கு கர்த்தர் அப்போஸ்தலர் 17:26 சொல்லுகிறது, என் வேதம் பூமியின் குடியிருப்பின் எல்லையை உங்களுக்கு குறிக்கிறது. இந்த 2015 அந்த பூமியின் குடியிருப்பின் எல்லையை நீ பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ அவரை நம்பி இருக்கிறதுனால, என்னை நம்பி இருக்கிறவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உங்க வீட்டுல ஐயோ பாஸ்டர் நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்து நான் வீடு மாறலாம்னு இருக்கேன் நீ நினைத்து கொண்டிருப்பாய். இந்த வருடத்துல உங்க வீடு மாற்றம் நடைபெறும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நீ நினைச்ச இடத்துல உன்னை கொண்டு போய் அவர் நிறுத்துவார். எந்த பூமியின் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் குறித்து வைத்திருக்கிறாரோ அதை 2015 நீ பாரு. தீர்க்க தரிசன வசனம் யார் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாய். நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறதுனால பூமியின் குடியிருப்பின் எல்லையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரிப்பான். இதோ இந்த தேசத்துல என்னால என்ன கர்த்தர் இந்த தேசத்துல இந்த பகுதியில இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இங்க இருக்கணுமா, அங்க இருக்கணுமா, அந்த தேசத்துல இருக்கணுமா, இந்த இடத்துல இருக்கணுமா, இல்ல இந்த வேலையில இருக்கணுமா? வேலையில கூட இயேசுவின் நாமத்தால யாரெல்லாம் வேலை டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அது நடக்கும் 2015. எந்த வேலையை எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க போகணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உன் மன விருப்பத்தின் வேண்டுதலை அவர் வாய்ப்பு. ஹல்லேலூயா. எந்த ப்ரமோஷன் உங்களுடைய வாழ்க்கையில கலையா இருக்கோ 2015 கிடைக்கும். யாரெல்லாம் ஆமென் சொல்லுங்க. அத பேசுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு பண்ணுவார். அவரே காரியங்களை உங்களுக்கு வாய்ப்பு பண்ணுவார். எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ 2015 உங்களுக்கு நடக்கும். இயேசு நாமத்தால எனக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்க 2015 கிடைக்கும். இயேசு நாமத்தால. ஆமென். எனக்கு இன்னொரு நான் ஒரு வீடு தான் இருக்கு பாஸ்டர், எனக்கு இன்னொரு வீடு வேணும். இயேசு நாமத்தால பெற்றுக்கொள்ளுங்க 2015. ஆமென். பூமியின் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பலிபீடத்துக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். ஏனென்றால் நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது சங்கீதம் 125:1 அவரை நம்பி இருக்கிறது
நம்பியிருக்கிறதுனால நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இந்த 2015 நீ அசைக்கப்படுவீங்க. உன்னை யாரும் அசைக்க முடியாது. 2010 பாய்ச்சல் என்னை யாரும் அசைக்க முடியாது. அவன் என்னை யாரும் அசைக்க முடியாது. இந்த 2015 என் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நீ நம்பி இருக்கிறதுனால சீயோன், அசையாத சீயோன் பர்வதம், அது எங்க இருக்கும்? அது மேல இருக்கும். அசையாத சீயோன் பர்வதம் மேல இருக்கும். என் வேதம் சொல்கிறது, மலையில இருக்கிற பட்டணம் அது மறைந்து இருக்காது. இவ்வளவு நாள் ஆண்டவர் உன்னை ஒளிச்சு வச்சிருந்தாரு, 2015 வெளிச்சத்துல கொண்டு போய் இருக்கிறார். மலைகளில் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். அது அசையாது. மரண இருள் பள்ளத்தாக்கு உன்னை தொடர்ந்தாலும் அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றி அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை மீட்டு கண்மலையின் மேல வைத்து உன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நீ நான் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அவன் சொல்றாங்க சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவருடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை யாரும் அசைக்க முடியாது. சரி, கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்றேன். தேவனை நம்பி இருக்கிறதுனால உனக்கு என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாரும் வாயில சிரிக்கிறீங்க. ஆமென். ஒரு ப்ராஸ்பரிட்டி தான் உங்களுடைய நம்ம சிரிக்கப்படுது. கர்த்தரை நம்புகிறவனோ என்ன பண்ணுவான்? 2015 ஒரு பெரிய செழிப்பு நீங்க பார்ப்பீங்க. என்ன விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. 2015 வேதம் சொல்கிறது, ஏசாயா 58:11 நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பான். வற்றாத நீரூற்று என்னங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்னங்க? எப்பவுமே பச்சையா இருக்கு. ஆமென். வாசல்ல வாய்க்கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு என்ன இலையுதிராது இருக்கக்கூடிய மரத்தை போல எப்போதும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு செழிப்பை கர்த்தர் 2015 கட்டளையிடுவார். அதை நீ பார்ப்பாய். ஆமென். ஆனா நீங்க நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜீவனோட தேவனை பிடித்துக் கொள்ளணும், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும், அவருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளணும், அவருடைய மகிமையை நிறைந்த ஒரு வாழ்க்கையில நான் வாழும். ஆமென். அவரை நம்பி நீங்க அறிவித்து வைத்தீர்கள் என்றால் சந்தோஷ சமாதானம் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். கர்த்தர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, அசையாத சீயோன் பர்வதத்தை போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். நான்காவது, கர்த்தர் செழிப்பை உனக்கு கொடுப்பார். ஏசாயா 32:15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவான், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். இந்த 2015-14 என்னென்ன காரியம் வனாந்தரமா இருக்குதோ 2015 அதெல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. அப்ப 2015ஆம் ஆண்டு என்ன ஆண்டு? நம்பிக்கையின் ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. செழிப்பு மட்டும் புடிச்சிட்டீங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதம் மட்டும் புடிச்சிங்க. அது பேஸ். நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க தான் இந்த காரியம் ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. 2015ஆம் ஆண்டு ஒரு நம்பிக்கையின் ஆண்டு. எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சீயோன் பர்வதத்தை போல இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். எதுவுமே உனக்கு யாராவது உனக்கு விரோதியா இருக்கிறது உன்னை பார்த்து ஏதாவது ஏளனமான காரியங்கள் பேசுறாங்களா, அது உன்னை அணுகாது. ஆமென், அல்லேலூயா. அப்படியே உனக்கு வட்டமா ஆண்டவருடைய கிருபை புடை சூழ்ந்து பாதுகாக்கிறதுனால மேல எய்கிற அம்பு கூட திரும்பி போயிடும். ஆமென், அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல உன்னை பார்ப்பாங்க, என்னப்பா உனக்கு குவாலிஃபிகேஷன் கம்மியா தான் இருக்கிறது, இவன் எப்படி மேனேஜர் ஆயிட்டான், இவன் எப்படி இவ்வளவு உயர்ந்த பட்டத்துக்கு போயிட்டான்? கர்த்தர் அதை வாய்க்கப்படுவார். ஏனென்றால் எங்கள் வழிகளை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால அவரே எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். பானபாத்திரக்காரனை நான் நம்பலைங்க, அப்ப யோசித்து மறந்து எங்களை மறந்து விடுவான். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மீது நாங்கள் பற்றுதலா இருக்கோம். 2015 தமிழ் சபையும் சரி, அதில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சரி, தேவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த 2015 நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஈஸ்டர் பட்டணத்தை இந்த நியூஹாம் கவுன்சில்ல நாங்கள் சுதந்திரிக்கிறோம். உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கட்டளை நான் ஆசீர்வதிக்கிறான். இந்த
நம்பிக்கையின் ஆண்டுகள். உம்மை நம்பி இந்த 2015 நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அற்புத அடையாளங்களை காண செய்யும் ஆண்டவரே, செழிப்பை காண செய்யும். சீயோன் பர்வதத்தில் இருக்கக்கூடிய அசையாத ஒரு வாழ்க்கையை காண செய்யும். சந்தோஷமும் சமாதானத்தையும் காண செய்யும். தேவாதி தேவனை அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் உம்மை அப்படியே காத்து வழி நடத்துவாராக. ஆமென். God bless you. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை கொடுக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@alimtamil.org.uk. Website www.alimtamil.org.uk.